அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல அடிக்கடி நம்ம சோர்ந்து போற காரியம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆத்துமாவுல இல்ல? ஆவி, ஆத்துமா 2மே சரீரத்தை காட்டிலும் அது ரொம்ப சோர்ந்து போகுது. சரீரம் சோர்ந்து போனாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டாத வேலைகளை நம்ம செஞ்சுருவோம். ஆனா இந்த ஆவியும் ஆத்துமாவும் சோர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா, நம்மனால வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து இன்ட்ரெஸ்டா செய்ய முடியாது, உற்சாகமா பண்ண முடியாது. அ ரொம்ப நம்ம வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட்டா நம்ம எந்த காரியத்தையுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆவியும் ஆத்துமாவும் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னா, நீ கண்ணுனால பார்க்கிற வசனத்த, வார்த்தைய கண்ணால பார்த்து, நீ வாயினால நீ அறிக்கை செய்யணும். வாயினால அந்த வசனத்த அறிக்கை செய்யணும். நீ பண்ணுகிற இந்த அறிக்கைய உன்னுடைய காதே கேட்கணும். ஆமேனா? ஆமா. இது 3ம் தான் ஆத்துமாவுக்குரிய வாசல். பாப்பா வசனம் அனுப்பிச்சிருக்கேன். நீ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆத்துமாக்குரிய வாசல் இந்த 3 காரியம் தான். கண்ணு, வாயி, காது. ஆமேனா? ஸோ இந்த 3 காரியத்தின் வழியா தான் நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா இந்த 3 காரியத்தின் வழியா தான் சாத்தானும் நம்மளை வந்து தந்திரமா நம்மளுடைய ஆவி ஆத்துமாவை சோர பண்றான் அப்படிங்கிறதையும் புரிய வச்சார். உண்மைதானே? நம்மளுடைய கண் எதை பார்க்குதோ, எந்த காரியத்தை பார்க்குதோ, அந்த காரியத்தை நம்ம வாய் பேச வைக்குது. நம்ம பேசுற வார்த்தைய நம்ம காதே கேட்கும் போது நம்ம சோர்ந்து போறோம். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதனால இன்றைய நாட்கள்ல நம்ம வசனங்கள்ல அதிக அதிகமாய் நம்ம அந்த வசனத்தை பார்த்து, நம்ம ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து பார்த்து நம்மளுடைய வாய் என்ன பேசுதோ, ஆண்டவரை நம்ம துதிக்கிற காரியங்கள் நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, நிச்சயமா என்னங்களை அழகாய் வாழ வைப்பார், என்னை உயர்த்துவார், என் கூட இருப்பார் அப்படின்னு அந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல 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 நம்மளே சொல்லணும். நம்மளே சொல்ல சொல்ல அதனாலதான் அறிக்கை செய்யுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்கன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சொல்ல சொல்லதான் நம்ம காதுக்குள்ள அது போகும். நம்ம காதுக்குள்ள போகணும். மத்தவங்க காதுக்குள்ள போகுதோ இல்லையோ, நம்ம காதுக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகள் உள்ள போக போக போகதான் நம்மளுடைய ஆத்துமா, ஆவியும் புஷ்டியாகும், உற்சாகமாகும். ஆவியானவர் நம்மோடு கூட கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லி நம்ம வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 இந்த 3 வசனங்களையும் வாசிக்க போறோம். எல்லாருமே எடுத்துக்கலாம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். இங்க என்ன சொல்றாரு? மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். ஆமேனா? 15ஆம் வசனம் சொல்லுது, அந்த மகா பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் சொல்லுது. நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த 2 வசனத்திலுமே மையப்படுத்தி சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். அடுத்த வசனம், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். ஸோ ஆவியானவர் எனக்கு இன்றைய நாள்ல நம்மளுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, நமக்காக நமக்காக மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நமக்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரதான ஆசாரியராய், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். அதனால நம்ம இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்கு மகா பிரதான ஆசாரியர் எனக்குள் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆமென். பிதாவையும் நம்மையும் இணைக்கும்படியாக
ஆசாரியருடைய முக்கியமான பணி அதுதானே. ஜனங்களையும் தேவனையும் இணைக்கணும். அந்த காரியத்தை தான் இப்ப மகாபிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து செய்றாரு. பிதாவையும் நம்மையும் இணைக்கும்படியாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்காக. நம்ம பரிசுத்தமாய் வாழும்படியாக, தைரியமாய் வாழும்படியாக, பரலோகம் போகும்படியாக, பிசாசை ஜெயிக்கும்படியாக, பாவத்தை மேற்கொள்ளும்படியாக நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நம்ம சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அடைக்கல பட்டணத்தை பற்றி ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் தன் ஜீவன் தப்ப இந்த அடைக்கல பட்டணத்துக்குள் வந்து இந்த பிரதான ஆசாரியன் இடத்துல தஞ்சம் புகுந்து விட்டாள். அந்த ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அவன் அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம். துரத்தி வருபவன் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. உண்மைதானே? ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன் என்றென்றும் ஜீவனோடு கூட இருப்பவர். அவருக்கு மரணமே இல்லை. அவர் ஆதி மந்தமானவர். அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துட்டோம் அப்படின்னா சத்ரு நம்மை தொடவே முடியாது. இல்ல, நம்மை துரத்தி வந்துட்டு இருக்கிற சத்ரு அவன் வந்து நம்ம அவனுடைய கையிலிருந்து நம்ம சிக்காம ஆண்டோடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய செட்டை நிழல்ல நம்ம ஒளிந்து கொண்டோம் என்றால் அவனால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் என்றென்றும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே யோசிக்கிற நாட்கள் உண்டு. ஏன்னா நான் சின்ன வயசுல நம்ம எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போது குட்டீஸ் வந்து நம்ம சண்டை போட்டுக்குவோம்ல. அப்போ வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏதாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், எங்க அப்பா யாரு தெரியுமா? நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க கேட்பாங்க, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்து வந்த விவரம் தெரியும் போது அந்த காரியம் என்ன அப்பாட்ட சொல்லிடுவேன், எங்க அப்பா கூட்டிட்டு வந்துடுவேன், எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்க அப்பா வந்து டிஎஸ்பி ஆக்கும், போலீஸ்காரங்களா இருக்காங்க, வந்தாங்கன்னா அவ்வளவுதான், உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தின நாட்கள்லாம் உண்டு. இப்ப நான் அதை யோசிக்கிறேன். அப்ப நம்ம சொல்லும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், எங்க அப்பா டிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்றதுல எவ்வளோ ஒரு காரியம் இருந்தது இல்ல. ஒரு 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 பயங்கரமா, நம்ம ஒரு அதிகாரமா, ஒரு ஒரு பெருமையா, இல்ல ஒரு ஒரு காரியத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இப்ப நம்மளுடைய அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேனா? அண்ட சராசரங்களை படைத்த அற்புதமான தேவன். என் அப்பா யாரு தெரியுமா? யார்கிட்ட நம்ம சொல்றோம், என் அப்பா யாரு தெரியுமா? அவர் இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறாரு. இப்ப நான் யார்கிட்ட சொல்றேன் தெரியுமா? சாத்தான் கிட்ட சொல்றேன். அவனை டிஸ்டர்ப் பண்ணும்போது, பிரச்சனையை கொண்டு வரும்போது, போராட்டத்தை கொண்டு வரும்போது நான் அவனை பார்த்து சொல்லுவேன், சத்ருவே, சாத்தானே, என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், நீ பண்ற காரியங்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ற காரியங்கள், என்னை வேதனைப்படுத்துற காரியங்கள், என்னை பலவீனப்படுத்துற காரியங்கள் எல்லாத்தையும் நீ என்னென்ன தந்திரம் பண்றியோ எங்க அப்பா கிட்ட சொன்னோம், அவ்வளவுதான். எங்க அப்பா எழுந்தாருனாலே உன்னால நிக்க முடியாது, நீ சிதறி அடிச்சுட்டு ஓடிடுவ, என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப சத்ருவை பார்த்து நான் சொல்றேன். உண்மையாவே அதை ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். நீ சின்ன வயசுல இப்படி சொல்லிட்டு இருந்தேன், இப்ப கர்த்தராகிய தேவன் நமக்கு பரம தகப்பனாய், இல்ல இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாயாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எதை பார்த்தும் பயம் இல்லைங்க. எதை பார்த்தும், என்ன பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அவர் எழும்பினார்னா, அவர் நினைச்சார்னா ஒரு நொடியில இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு என் தகப்பனால் கூட அவர் வந்தார்னா போதும், எல்லாவற்றையும் மாற்ற அவரால் அவரால் முடியும். ஆமே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட மகா பிரதான ஆசாரியராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய அழகான நாமங்களில் உண்டு ஒன்று யெகோவா ஷம்மா. இல்ல, கூடவே இருப்பவர், கூடவே இருப்பவர். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துவேன்னு பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட தான் இருக்கிறேன் மகளேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆற்றி தேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் நிச்சயமாகவே நம்ம கூட இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய நாமம் இருக்கிறவரா இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். இல்ல, காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா கர்த்தராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
அன்னைக்கு மோசேட்ட பேசின அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில அவர் உலாவி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஜனம் என்று நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை விட்டு தூரம் போகும்போது நம்மை நிழலாய் பின்தொடர்ந்து நம்ம கூடயே இருக்கிறேன் என்ற வாக்குகளை கொடுத்து நம்ம பக்கத்திலே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவரே. கூடவே இருப்பேன்னவங்க நம்மோடு கூட இல்லை அப்படிங்கிறது வருத்தமா இருந்தாலும், அவர் என்னோடு இருப்பதால் நான் சந்தோஷமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன்னா ஏன்னா அவர்கள் கூட இருந்து செய்வதை காட்டிலும், உணர்ந்து சொல்லுங்களேன், கூடவே இருப்பேன்னு சொல்லி சொன்னவங்க கூட இருந்து செய்வதை காட்டிலும் அதிகமாய் 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 நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி ஒரு குறைவில்லாம நம்மை அற்புதமாய் அவர் வழி நடத்தி வருகிறாரு. எத்தனை ஆச்சரியம் இல்ல? நம்ம அறிக்கை செய்வோமா? யாரும் இல்லை என்றாலும் அவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் இல்லை என்றாலும் அவர் எனக்கு இருக்கிறார். என்னோடு இல்லை என்பது எனக்கு வருத்தமா இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பதினால நான் சந்தோஷமா இருக்கிறேன். அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அநேக வீடுகள்ல ஆட்கள் இல்லை என்ற வருத்தம். யோபு சொல்றாரு, ஆட்கள் இருக்கிறாங்க, இருப்பதுனால வருத்தம். ஏன்? வார்த்தையினால காயப்படுத்துறாங்க. அவங்க இருந்தாலும் என்னை வார்த்தையினால அது இல்லாம இருக்கிறதே சில சமயம் நினைக்கிறோம்ல, இவங்க இல்லாம இருந்தாலே பரவாயில்லப்பா, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் இல்ல? சில நேரத்துல இல்லைன்னு வருத்தம், சில நேரத்துல இருக்கிறாங்களேன்ற வருத்தம். ஆனா நம்மளுடைய தேவனோ நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய வீட்டுல, வேலையில, தொழில்ல, ஊழியத்துல, சபையில, நம்மளுடைய தனிமையில, பலவீனத்துல, கஷ்ட நேரத்துல நமக்கு ஆறுதலா இருந்து நமக்கு பலனா இருக்கிறார். நமக்கு ஆறுதலா இருக்கிறார். நமக்கு தேறுதலா இருக்கிறார். வார்த்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். நம்ம சோர்ந்து போக விடாம, நம்மள முகம் வாட விடாம, நம்மளை பாதுகாக்கிற, கொஞ்சம் வாடினாலே நம்மள சந்தோஷப்படுத்தும்படியா ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நம்ம கூட தாங்க இருக்கிறார். நற்கிரியைகளை நம்மள தொடங்கினவர். யோசித்து பாருங்க, ஆண்டவர் விட்டிருந்தாருன்னா நேரம் எங்கெங்கெல்லாம் போய் முட்டி மோதி எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாய் இல்ல, சாத்தா நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருப்பான், எவ்வளோ காரியங்கள் பிரச்சனைக்குள்ளாய் நம்மளை கொண்டு போயிருப்பான். யோசித்து பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கை அவர் இல்லாம இருந்திருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல, ஒரு மோசமான நாரி போன இல்ல, ஒரு பாதாள சாக்கடைக்குள்ள கிடக்கிற ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்கும். ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இப்படி ஒரு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாதையின் வழியாய் நம்மை வழி நடத்தி அனுதினமும் வார்த்தை கொடுத்து நம்மளை தேற்றுகிறார் என்றால் நம்ம நற்கிரியை தொடங்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நற்கிரியைகளை நம்மில் தொடங்கினவர் அதை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் நம்மோடு கூட தான் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னாடி யோசித்து பாருங்களேன், அந்த சீஷர்களுக்கு 3 வருஷம் கூட இருந்து இல்ல, கூடயே இருந்தாரு, கூடயே நடந்தாரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும்ல. நம்மளுக்கே போய் ஆண்டவர் இருக்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சுட்டாவே அவ்வளவு சந்தோஷம். அப்பா வாங்கப்பா போலாம், அப்பா இங்க உட்காருங்கப்பா, இங்க பேசுங்கப்பா, அப்பா கூட நம்ம பேசிட்டே இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம கண்ணில் பார்க்கலனாலும் அந்த உணர்வே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா இங்க 3 வருஷம் அந்த சீஷர்களோடு அவர் இருந்தது, கூட பேசினது, பழகுனது, அந்த இடத்துக்கு போனது, வந்தது இல்ல, அவரு மரித்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஏங்கி ஏங்கி அழுது இருப்பாங்கல்ல. அப்பா நீங்க எவ்வளவு அருமை எங்களோட கூட பேசுனீங்க. நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டோம். நீ விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கப்பா. அப்பெல்லாம் எங்களுக்கு புரியல. அப்பெல்லாம் ஆண்டவர் தேவன் இவர் எப்படி இவங்க பிடிச்சிட்டு போவாங்க? இவர் எப்படி மறிக்க முடியும்? இவர் எப்படி நமக்காக இத்தனை பாடுகளை பட முடியும்? இவர் எப்படி இத்தனை வேதனை அனுபவிக்க முடியும்ன்ற அந்த சந்தேகத்திலேயே நாங்க அதை நம்பல. நாங்க ஒரு வரட்டு விசுவாசத்துல நாங்க அப்படி இருந்துட்டோம். ஆனா இப்ப உண்மையாவே இந்த காரியங்கள் நடக்கும்போது அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க. அந்த சீஷர்கள் எவ்வளவு ஏங்கி அந்த ஏக்கத்தோடு ஒரு திக்கற்று நின்று கொண்டிருந்த அந்த சீஷர்களை இல்ல பலப்படுத்த 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தார். அப்படி விட்டுட்டு போகல, நிற்கதியாய் நிற்க விடல. நம்மளுடைய தகப்பன், புரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய தகப்பன் வேடிக்கை பார்ப்பவரும் அல்ல,
வேடிக்கை பொருளாய் நம்மை மாற்றுபவரும் அல்ல. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்ம உயர்த்தும்படியாக தான் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்து ஆமென் சொல்றீங்க? எப்படி தன்னை வெளிப்படுத்தி அந்த சீஷர்களோடு இருந்தார்னா, வல்லமையினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் அவர்கள் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல நீங்க 24, 25, 26, 27 வசனங்கள் வாசித்து பாருங்களேன். எம்மா ஒரு சீஷர்கள் போகிற அந்த சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த மனதாய் அவருடைய புத்தி இல்லாத மந்தை இருதயத்தை பார்த்து, ஆண்டவர் மரித்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அது ஒரு இதா தோணல. ஏன் ஏன் என்ற கேள்விதான் இருந்ததே தவிர, அவரை காணோம் காணோன்ற அந்த காரியங்கள் தான் அவங்க பேசிக்கிறாங்களே தவிர, இது சொன்னாரே, இது நினைவு கூறணுமே, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமாய் நிறைவு. நம்மளும் சில நேரத்துல அப்படித்தானே இருக்கிறோம். நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் பாக்குறார். புத்தி இல்லாத மந்த இருதயம். நம்ம பிரச்சனையை பார்த்து அழுகும்போது, ஆண்டவர் கூட இல்லையே நினைச்சு அழுகும்போது, என்னை கைவிட்டாரோன்னு நினைச்சு அழுகும்போது, இல்ல அநேக நேரத்துல நம்மளே குழம்பி கொண்டு போய் இருக்கும்போது, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல நம்ம நினைக்கும் போது, ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தை தான் சொல்றார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றேன், எத்தனை தடவை நான் வார்த்தையை கொண்டு உன்னோடு கூட நான் பேசிட்டு இருக்கேன், உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்தும்படியா உன் கூட தான், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், இல்ல நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சகாயரா இருப்பேன், இல்ல ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு எவ்வளவு வார்த்தைகள்னால உன்னை சொல்லிட்டே இருந்தாலும், நீ அந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாம இன்னும் புத்தி இல்லாத மந்த இருதயமாவே இருக்கிறேன்னு சொல்லி இன்றைய நாட்கள்ல நம்மளை பார்த்து ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு தான் பேசுறார். அந்த சீஷர்களும் அப்படிதான் இருந்தாங்க. புரிந்து கொள்ள முடியல, அவர் சொன்ன வார்த்தைகளை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல. அப்ப அவர்களுக்கு போய் விவரித்து சொல்ல அவர்களோடே போறாரு. இல்ல ஆண்டவர் நினைச்சிருக்கலாம்ல, இந்த சீஷர்கள் எல்லாம் 3 வருஷம் கூட இருந்தோம், எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்தோம், சொல்லி கொடுத்தோம், இல்ல இவங்களுக்கு அது புரியல, அது தெரியல, நம்மளை பிடிக்க வரும்போது எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்ல, துண்டக்கான துணையக்கான எல்லாரும் ஓடியாச்சு, ஆளு தப்பிச்சா போதும்னு. அப்ப ஆண்டவர் நினைச்சுக்க, இவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு சொல்லணும் நினைச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், பரமேறி போயிருந்திருக்கலாம். நம்மளையும் நினைச்சிருந்தா நம்ம நன்மைகள் செய்றோம், எவ்வளோ நம்ம கிருபைகளை கொடுக்கிறோம். இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை நம்ம கொடுத்தது இல்ல, குடும்பம் நம்ம கொடுத்தது, பணம் நம்ம கொடுத்தது, வேலை நம்ம கொடுத்தது, பிள்ளைகள் நம்ம கொடுத்தது, இவளுக்கு உறவுகள், எல்லா வசதி வாய்ப்பும், இப்ப உட்காந்து கேட்கிற எல்லா கருவிகளும், எல்லா விதமான காரியங்களும் நான் கொடுத்தது. ஆனா நான் கொடுத்த காரியத்தை வைத்துட்டு என்ன தேடாம உலக ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறாங்க, மற்ற காரியங்களை தேடி ஓடுறாங்க, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு ஓடுறாங்க, வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நன்மைகள் செய்யாம இருந்தா, நம்ம கூட உன் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையே நரகமாயிடும்ல, நம்ம யாருமே வாழ முடியாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாமே அறிந்தவர். இவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா என் பிள்ளைங்க, அவங்க என்னுடைய சாயல், நான் தெரிந்தெடுத்த பிள்ளைங்க, நான் அழைத்த பிள்ளைங்க, நான் கற்றுக் கொடுத்த பிள்ளைங்க, அவர்களை நம்பவும் விட மாட்டேன். அவர்களை அப்படியே நான் அக்கறை இல்லாம விட்டுட்டு போற தேவன் அல்ல, கடைசி வரை இருந்து கரை சேர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்பதை நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு தான் எப்படி நம்மளை பாதுகாத்து பாதுகாத்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திட்டு வர்றாரோ, அதே போலதான் அந்த சீஷர்களோடு கூட அவர்களை பலப்படுத்தும்படியாக நான் சொன்ன மாதிரியே நான் சொன்னேன்ல, நான் இப்படி நான் என்னை சிலுவையில் அறைவாங்க, உங்களுக்காக நான் பாடுகள் படுவேன், நான் மரித்து போயிடுவேன், ஆனா 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவேன் நான் சொன்னேன்ல, அந்த காரியத்தை தான் உங்க கண்ணு முன்னாடி நான் நிறைவேற்றி காண்பிக்கும்படியாய் உங்க முன்னாடி நிக்கிறேன். நான் தான் அந்த இயேசு கிறிஸ்து இல்ல. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்ரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் அவர்களை நோக்கி சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றாலும்
தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர்களுக்கு அப்பயும் புரியல, நேரா பார்த்தும் புரியல. என்ன நடக்குது, என்ன சம்பவிக்குது, எதுவுமே அவங்களால புரிந்து கொள்ள முடியாத இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவர் செய்யற நன்மைகள், இது கர்த்தரால் வந்தது, இது ஆண்டவர் தான் நம்ம கூட இருந்து செய்யறாரு, ஆண்டவர் தான் இதுல இருந்து காப்பாத்தினாரு, ஆண்டவர் தான் இந்த பாதையை நம்மளுக்கு காண்பிக்கிறாரு, ஆண்டவர் தான் இவங்களை அனுப்பிச்சிருக்காரு, ஆண்டவர் தான் இந்த வார்த்தையின் மூலமா நம்மளுக்கு உணர்த்துறாரு அப்படின்ற காரியம் கூட புரிந்து கொள்ள முடியாதபடி சில நேரத்துல நம்மளுடைய இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அது அடைக்கப்பட்டுட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி வேதனையோடு பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றார், மந்த இருதயம் உள்ளவர்களை புரிந்து கொள்ளுங்க, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களை விட்டு நான் விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களை ஆறுதல் படுத்த தேர்தல் படுத்த உங்களோடு கூட தான் இருக்கிறேன். இல்ல, விசுவாசத்தில் வளரும்படியாக, இன்னும் அவர்களை அவர்களை ஊக்கப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக அவர்களோடு கூட இருந்தார். இல்ல, சிதைந்து போன நம்பிக்கை திரும்பவுமாய் கட்டி எழுப்பினார். அந்த பூட்டிய வீட்டுக்குள் இருந்தவர்களுக்கு குழப்பத்தோடு இருக்கிறாங்க, என்ன சம்பவிக்குது, என்ன நடக்குது, அவரை காணோங்கிறாங்க. இனி அடுத்த அரசாங்கம் வந்து நம்மளை பிடிக்கும் இல்ல, நீங்க தான் எங்கேயாவது எடுத்து அவருடைய சரீரத்தை ஒழிச்சு வச்சுட்டு காணோன்னு ஏமாத்துறீங்க, சீஷர்கள் எல்லாரையும் பிடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது, நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? யோசித்து பாருங்க, எப்படி ஒரு குழப்பம், எப்படி ஒரு 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 தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. அந்த இடத்துல பூட்டின வீட்டுக்குள் சமாதானம் என்று கூறி புது நம்பிக்கையை கொடுத்த தேவன் திரும்ப கட்டுகிற ஊழியத்தை கொடுக்கிறார். லூக்கா 24:37 வாசித்து பாருங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்களாம். ஆண்டவரை பார்க்கும் போதே ஒரு ஆவியை பார்க்கிற மாதிரி பயந்து போய் பார்க்கறாங்க. அத்தனை கலக்கங்கள், அத்தனை பயம், இந்த வார்த்தையினால சொல்லவே முடியல. அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு சந்தேகம் இல்ல. இந்த சந்தேகம் வந்தாலே சாத்தான் சீக்கிரமாய் விழ பண்ணி விடுவான். ஆண்டவர் தான் பேசினாரோ, ஆண்டவர் தான் சொன்னாரோ, இது ஆண்டவர் தான் எனக்கு வந்து நியமிச்சு கொடுத்தாரோ, இல்ல இது ஆண்டவர் சொல்லிதான் நம்ம செய்யறோமோ, இல்ல நம்மளா யோசிக்கிறோமோ, இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாய் சாத்தான் வந்து விழப்படி விடும். சின்ன கேப் கிடைச்சா போவோம், உள்ள வந்து உட்காந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனால சாத்தான் கையில இவர்களை ஒப்பு கொடுக்க விடாமல், எங்கெல்லாம் கலக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் பயம் இருக்கோ, எங்கெல்லாம் அந்த சந்தேகம் வருதோ, அங்கெல்லாம் சாத்தான் வந்து ஈஸியா அவங்களை என்ன பண்ணிடுவான்? ஆமா, விழ பண்ணிடுவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் தான், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்க, நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்களேன். நம்மை உருவாக்கி, நம்மை வழி நடத்தி, நம்மளை வந்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் எத்தனை போராட்டம் போராட வேண்டியிருக்கு நம்ம கூட. யோசித்து பாருங்க, நம்மளாம் எவ்வளவு ஆண்டவரை போட்டு பாடுபடுத்துறோம் இல்ல, கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா படுத்துறோம். யோசித்து பாருங்க, எவ்வளோ பாடுபடுத்துறோம். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நம்ம பேசுற பேச்சையும் கேட்டுக்கிட்டு செய்யற காரியத்தையும் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் இன்னும் கிருபையை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இன்னும் அவர் தயவை கொடுத்துட்டு இருக்காரு, இரக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நம்ம வந்து நைட்டு தூங்கணும், காலையில எழுந்து எல்லாரும் உயிரோடு கூட இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட நன்றி இல்லாதவர்களா இருந்தாலும், இல்ல ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்தாலும், அவரை தேடாம இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துட்டு இருக்கிறார். நேற்றைய தினத்துல சொன்னேன், 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்துல சவுல் ஏன் இறந்தாருன்ற காரியத்தையே அங்க ஆண்டவர் தெளிவாவியானவர் எழுதி வச்சிட்டார் இல்ல. அவன் கர்த்தரை தேடல, அவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி போறான், மனுஷரை தேடி போனான், ஆண்டவர் அவன் நினைக்கல, அதனால அவன் செத்து போனான். அப்படின்னா நம்மளாம் என்னைக்கும் மறிச்சிருக்கணும். ஆண்டவரை தேடாத நாட்கள்ல வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாருன்னா ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது. நீ ஆண்டவர் தேடல, நீ உன்னோட சாவுதான் அப்படின்னா எத்தனை எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நம்ம இறந்து போயிருக்கணும். யோசித்து பாருங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபையை கொடுத்து கிருபையை கொடுத்து கிருபையை கொடுத்து கிருபையை கொடுத்து நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வழிநடத்திட்டு வந்திருக்கிறார். இந்த நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தான் உண்டாக்கப்பட்டது, மனிதர்களுக்கு அல்ல. ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு பெரிய இது, ஆண்டவர் படைத்த மனிதர்களை, அவருடைய சுவாசம் இருக்க மனிதர்களை
அவருடைய சாயல் இருக்கிற மனிதர்களை எல்லாரும் இழுத்துட்டு போகணும். அவனுடைய எண்ணம். தீவிரமா வேலை பார்க்கிறான். கடைசி நாட்கள் கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் விட்டு கொடுக்காதவராய், அவரும் இரவும் பகலும் தூங்காம தீவிரமாய் நாம எப்படியாவது ஒரு பூரண பரிசுத்தராய் மாற்றி அவரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய ஆண்டவர் நாமளை விட்டு ஒரு ஈமை பொழுது கூட நம்மை விட்டு கொடுக்காம நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை அன்றைய நாட்கள் சீஷர்களுக்கு கொடுத்த தேவன், ஒரு திருப்பு முனைக்கான ஒரு திசை திருப்பத்தை தரும்படியாக கூடவே இருந்தவர் தான் பரமேறி செல்லும் போது கூட அவர்களை அப்படியே விட்டுட்டு போல. இவ்வளவு நாள் இருந்து அடுத்து நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நீங்க யாரும் கவலைப்பட்டுறக்கூடாது, வேதனைப்பட்டுறக்கூடாது, திக்கற்று நிக்க கூடாது, என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமைக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு 40 நாட்கள் கூடவே இருந்து அவர்களை பத்திரப்படுத்தி அவர்களுக்கு போதித்து கற்றுக் கொடுத்து ஊழியம் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும், எப்படிலாம் எதிர்ப்பு வரும், எப்படிலாம் பாடுகள் வரும், எப்படிலாம் நிந்தைகள் வரும், ஆனாலும் நீங்க எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லி நான் கூட இருக்கேன். நான் கூட இப்ப நான் பரமேறி போயிட்டுனா எப்படி நீங்க கூட இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதனால உங்க கூடயே இருக்கும்படியாய் உங்களை சரியான பாதையில நடத்தி செல்ல பரிசுத்த ஆவியானவரை கடைசி வரை உங்களோடு கூட இருந்து ஒரு புதிய பாதையை காண்பித்து இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் எடுத்து செல்ல ஒரு தெளிவின் ஆவியானவரை, போதிக்கிற ஆவியானவரை, உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரை, உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரை, எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாத ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை இந்த சீஷர்களுக்கு கொடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷம் இல்ல? எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் பரமேறி போனார். ஆமென். மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கதான் அந்த 40 நாட்கள் சீஷர்களோடு அவர் இருந்தார். பரமேறி செல்லும் போது கூட அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வார்த்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வார்த்தையை பார்க்கிற நம்ம வாயினால அறிக்கை செய்யும் போது நம்மளுடைய காதுகள் கேட்கும். அப்ப நம்மளுடைய ஆத்துமா புஷ்டி ஆகும். ஆண்டவர் என்னை விட்டுட்டு எங்கேயும் போலப்பா. யோபு சொல்வாரு, அப்பா எத்தனை பேர் என் கூட இருந்தாங்க, எனக்கு கஷ்டம்னு வரும்போது, வேதனைன்னு வரும்போது, துக்கம்னு வரும்போது எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரே ஒரே நாள்ல இல்ல ஒரே நாள்ல எல்லா கஷ்டமும் ஒண்ணு சேரும் போது கூட இருந்த அத்தனை பேரும் மறைஞ்சிட்டாங்க. என் கூட இருந்த வேலைக்காரங்க, எனக்கு உதவியா இருந்தவங்க, எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க, தங்களுடைய தலையை துலுக்கி இவன் இவன் வந்து பாவம் செஞ்சிருக்கான், அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு கஷ்டம், அதனாலதான் இவனுக்கு இந்த வியாதி, அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு போராட்டம், அதனாலதான் பிள்ளைகள்லாம் மறிச்சு போயிட்டாங்க, அதனாலதான் இவனுக்கு நிம்மதி இல்லை, என்னை பார்த்து சொல்லுகிறவர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை கூட எனக்கு கஷ்டம் கொடுக்கலப்பா, அந்த வார்த்தை கூட எனக்கு வேதனையை கொடுக்கல. ஆனா திடீர்னு நீங்க உங்களை என்னால உணர முடியல, நீங்க என் கூட இருக்கிறத என்னால உணர முடியல. யோபு 23 வாசித்து பாருங்களேன். முன்னாடி பாக்குறேன்ப்பா உங்களை காணோம், பின்னாடி பாக்குறேன் உங்களை காணோம். உண்மையாவே நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறத விட ஆண்டருக்குள்ள நம்ம வர வர கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கல, கர்த்தர் நம்ம கூட பேசலைன்னா அது மாதிரி வேதனை, அது மாதிரி கஷ்டம் வேற எதுவுமே இல்லைங்க. யோபு அதை உணர்ந்து எழுதுறாரு, தாவீது அதை உணர்ந்து எழுதுவாரு. ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க, ஏன்பா மௌனமா இருக்கிறீங்க, நீங்க என் கூட பேசுங்கப்பா. இல்ல அநேக நாட்கள் ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை குறித்து ஆண்டவர் பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவன் சிஎம்சியில படிக்கிறா. அவ சொல்றா, நான் சின்ன வயசுல காலேஜ் லைஃப்ல நான் படிக்கும்போது, யூஜி படிக்கும்போது நான் ஆண்டவர் என் கூட பேசுறது கேட்டுட்டே இருக்கும் ஆண்டி. ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி என் கூட பேசுறது அவ்வளோ அவ்வளோ எனக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அப்பா எல்லா காரியத்தையும் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு அவங்க குடும்பத்துல நடந்த ஒரு விசேஷம், அது அது வந்து விக்கிர வழிபாடோட அந்த விசேஷத்தை நாங்க அறியாம பண்ணிட்டோம். எங்க அம்மா அப்பா எங்களுடைய உறவுகள் செய்ய சொன்னாங்கன்றனால அந்த காரியத்துல நானும் போய் இன்வால்வ் ஆயிட்டேன். அந்த பொண்ணு சொன்ன காரியம் இன்வால்வ் ஆயிட்டேன். என் தங்கச்சிக்கு வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணா அந்த ஒரு காரியம் வைப்பாங்களா, அது வந்து ஒரு பயங்கரமா தடபுடலா. ஸோ அந்த விக்கிரக வழிபாடோட அந்த இதோட வந்து உறவுகளுக்காக நாங்க வந்து பண்ணிட்டோம். அவங்கள நைஸ் பண்ணணுன்றதுக்காக. அதனால நானும் போய் அதை அட்டன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் கூட ஆண்டவர் பேசவே இல்லை. என் கூட பேசவே இல்லை. பல பல மாதங்கள் ஆச்சு, பல வருஷங்கள் ஆச்சு. என் கூட பேசவே இல்லை. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தேன்.
அப்புறம் அப்படியே அந்த பேசல. ஓகே, ஆண்டவர் நம்ம கூட எதுவுமே கூட இல்ல போலன்ட்டு சாத்தான் தான் நம்மளுக்கு அந்த சந்தேகம், பயம், கலக்கம் வரும்போது உள்ள வந்துருவானே. வந்து அப்படி இழுத்துட்டு போயிட்டான். சரியான நேரத்துல ஆவியானவர் அந்த மகளோடு கூட பேசினார். ஆண்டவர் வந்து உன் கூட இல்லைன்னா நீ இவ்வளோ தூரம் அடுத்து உனக்கு இந்த பிஜி கிடைச்சிருக்காது. நீ இவ்வளோ தூரம் நீ வந்திருக்க மாட்ட. இல்ல, இவ்வளோ தூரம் ஒரு ஆசீர்வாதமா நீ அந்த இடத்துல உன்னை ஆண்டவர் வச்சிருக்க மாட்டாரு. உன் குடும்பத்துல இவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் கொடுத்திருக்க மாட்டாரு. யோசித்து பாரு. எல்லா நிமிஷமும் கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு. நீ தான் அவரை அவரை விட்டுட்டு நீ தூரம் போயிருக்கிற. அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு அதற்கு நீ ஆண்டுட்ட உடனே நீ வந்து சமாதானம் ஆகணும். உடனே நீ வந்து ஆண்டுட்ட வந்து சாரி, நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க என்னோட பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. இல்ல, அநேக பாடல்கள் அப்படித்தானே வருது. என்னோட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. இல்ல, மனுஷங்க பேசாட்டி பரவாயில்ல. அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம் கணவர் பேசல, மனைவி பேசல, பிள்ளைங்க பேசல. இல்ல, அவங்க பேசலன்னு அழுகுறோம். சில நேரத்துல ரொம்ப பேசுறாங்கன்னு அழுகுறோம். ஆனா நம்மோடு கூட பேசணும், நம்மோடு கூட உறவாடணும்னு நினைக்கிற கர்த்தரிடத்துல பேசுவதற்கு நம்மளுக்கு தயக்கம். அவ்வளோ பிஸியா இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட பேச அவர் ஆசைப்படுறாரு, நம்மோடு கூட பேசுவதற்கு, இடைப்படுவதற்கு. இல்ல, கர்த்தரை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா, கர்த்தர் மட்டும் நம்மள்ட்ட கூட இல்லைன்னா நம்ம என்றோ மடிந்து போயிருப்போம். அதை மட்டும் நினைவுல வச்சுட்டு நம்ம தேவனை தேடுகிற உணர்வு என்றென்று நம்மோடு கூட இருக்கும்படியாக யோசபாத்தை போல கர்த்தரை தேடுவதில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டதான். வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, வாங்கப்பா பிரேயர் இருக்கு, ஃபெலோஷிப் பிரேயர். ஆமா, பிரேயர் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம். எவ்வளோ அலட்சியம், எவ்வளோ காரியங்கள். இல்ல, அந்த தேடுவதில் உற்சாகம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் டிராவலிங்ல இருப்பேன் அந்த டைம்ல, நான் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டே கேட்பேன் சிஸ்டர். மிஸ் பண்ணிடக்கூடாது வார்த்தைய. ஆண்டவர் என்ன பேசுறாரு அந்த தாகத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம், எவ்வளோ காரியங்கள் நம்ம நல்லா ஒரு நல்ல இதுல உட்காந்து ஃப்ரீயா இருக்கும்போது கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அத்தனை சாக்கு போக்குகள் சொல்றோம். ஆனா இந்த தாகத்தையும் இந்த முயற்சியையும் இந்த காரியத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப கூடவே இருந்து நிச்சயமாய் நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார். அந்த யோபு சொன்ன மாதிரி எங்கேயும் காணாம்பா. நீங்க நீங்க இல்லாம இருக்கிறது தான் எனக்கு வேதனை. மற்ற ஜனங்கள் என்னை விட்டு போனது கூட எனக்கு தெரியல. பேசாம இருக்கிறது எனக்கு தெரியல. நீங்க அமைதியா இருக்கிறது தான் எனக்கு வேதனை. எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார்? எத்தனை பேர் கூட இன்னும் ஆண்டவருடைய சத்தம் கேட்காம இருக்கிறீங்க? இன்றைய நாள் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற உணர்வு நம்மளுக்கு நிச்சயம் வேணுங்க. ஏன்னா நம்மை புரிந்து கொள்கிறவர். சில நேரத்துல நமக்கு செய்வதற்கு, காரியங்கள் செய்வதற்கு, வேலை செய்வதற்கு பலனே இருக்காது. ஆனா அந்த இடத்துல நம்ம தான் போய் நிக்கணும், நம்ம தான் செஞ்சாகணும், நம்ம போனாதான் அங்க வேலை நடக்கும்ன்ற நிலைமை வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அந்த பலத்தை எல்லாம் ஒண்ணு திரட்டி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம எவ்வளவு பலவீனத்தோடு அங்க நிக்கிறோம், எவ்வளவு கஷ்டத்தோடு நிக்கிறோம், எவ்வளவு வேதனையோடு அந்த காரியத்தை செய்யறோம். எந்த மனுஷனும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா புரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிற ஆவியான அந்த இடத்துல உடனே வந்துருவாருங்க. ஆவியானவர் உடனே வந்துருவாரு பலப்படுத்தும்படியாய். அப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, நான் தான் செஞ்சாகணும், வேற வழியே இல்ல, நான் தான் இந்த காரியத்தை பண்ணணும்னு போய் நின்னு பாருங்களேன். அந்த இடத்துல ஆளா ஆவியானவர் வந்து நிப்பார். நான் பலப்படுத்துறேன் மகளே, நான் செய்ய வைக்கிறேன், நீ செய், நீ தைரியமா இறங்கு. இல்ல, அவர் வந்து இறங்கி நம்மை பலப்படுத்தி செய்ய வைப்பாருங்க. அப்ப அவரை நேசிக்கிறேன்னு சொல்ற நம்ம, விசுவாசிக்கிறேன்னு சொல்ற நம்ம, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வார்த்தையில மாற்றத்தையும் கொண்டு வரணும். இந்த வாய் பேசுற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய காதுகள் கேட்கும் போதுதான் நம்மளுடைய ஆத்மா புஷ்டி ஆகும். அதனால எப்போதும் போல பேசக்கூடாது. எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் சிஸ்டர், எப்படியோ இருக்கேன், எப்படியோ போகுது சொல்லாதீங்க. அவர் இருப்பதால் நான் நன்றாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருப்பதால் நான் பலனா இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருப்பதால் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருப்பதால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருப்பதால் நான் சூப்பரா இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நம்மை விட்டு விலகாத தேவன். கஷ்டத்தின் மத்தியில சொல்லணும், அவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு. அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிறது, நான் வணங்குறது ஆதி முதல் இருக்கிறவரை, எனக்காக யாவையும் செய்து முடித்தவரை, கடைசி வரை கைவிடாதவரை. நம்பினவர்கள் கைவிடலாம், நம்மை மறக்கலாம், ஆனால் என்றென்றும் நிலைத்திருப்பவர் நம் தேவன் ஒருவரே. மனுஷங்க வருவாங்க போவாங்க, அப்படிதானே? நம்ம டிராவலிங் மாதிரி. நம்ம கார்லயோ பஸ்லயோ இல்லை இதில் ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ எங்கே போனாலும் டிராவல் டைம்ல கொஞ்சம் நேரம் நம்ம கூட இருப்பாங்க, அவ்வளோதான்.
அடுத்து மறைஞ்சிருவாங்க, எங்க போறாங்கன்னே தெரியும். அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில வர்றவங்களும் எல்லாருமே வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா நாம் என்றென்றும் நம்மோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட தான் நம்ம இருக்க போறோம். அவர் மாறாதவராய் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர். அதனாலதான் எபிரேயர் 7 வாசித்து பாருங்களேன். 24-25 சொல்லுது, அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் ஆசாரியர்களா அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் நிச்சயத்தை புரிந்து கொள்ளாம ஏதோ உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், வந்தோம், நம்மளும் மத்தவங்க மாதிரி காஃபிக்கு சுகர் போடுற அளவுக்கு பக்தி இருந்தா போதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசாரியர்களை தான் அழைத்திருக்கிறார். ஆசாரியர்களை அழைத்திருக்கிறார். ஆசாரியர்களுடைய வேலை என்ன? கர்த்தரோடு கூட சந்நிதியில, தேவ சந்நிதியில அதிக நேரம் செலவிடணும். ஆண்டவரோடு கூட உறவை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்து மனுஷங்களையும் கர்த்தரை இணைக்கிற பணியை செய்யணும். இந்த ஆசாரியத்துவ வேலைக்கு தான் நம்மள அழைத்திருக்கிற நம்ம எல்லாருமே ஆசாரிகள் லேவியர்களாய் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், ஹல்லேலூயா, ஆதி முதலில் இருக்கிறவர், உயிரோடு கூட இருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை, அவருக்கு எந்தவித காரியமும் இல்லை. அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் உயிரோடு கூட இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லலாமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிற தேவன். வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட தாங்க இருப்பார். ஆமே. நற்கிரியைகளை நம்மில் தொடங்கினவர் அதை நம் மூலம் நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளுடைய வாயின் வார்த்தையில மாற்றம் வரணும். இன்னைக்கு நீங்க சொல்லணும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். நான் உட்கார்ந்து போல்னு அழுக மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்ம சொல்லணும். ஆமென். தாவீதோடு இருந்தவர், யோசேப்போடு இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா பார்த்து சொன்னார், மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படி சொன்ன தேவனாகிய கர்த்தர் கடைசியாக சொல்லுங்க, அவர் இருப்பதால், அவர் இருப்பதால், அவர் என்னோடு இருப்பதால், அவர் எங்களுக்குள் இருப்பதால், அவர் என் குடும்பத்தில் இருப்பதால். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்கலாமா? கடைசி எபிரேயர் 4:16 சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் இருப்பதால், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறபடியால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில, தைரியமாய் பரலோக வாசல்ல, தைரியமாய் பரலோக ராஜ்யத்துல, தைரியமாய் அவர் நமக்கு நியமித்த வாசஸ்தலத்துல நம்ம அவரிடத்தில் சேர கடவோம். அது மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்கிற நாட்கள் வரைக்கும் அட சொல்றாரு, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். என்னென்ன அறிக்கை பண்ணோம்? ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஆண்டவரை நான் இப்படி ஜெபிப்பேன், அப்படி வேதம் வாசிப்பேன், 1 மணி நேரம் நான் ப்ரே பண்ணுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன், இல்ல உங்க பிள்ளையா வாழுவேன்ப்பா, நான் சாட்சியா நிப்பேன்ப்பா, நான் காணிக்க கொடுப்பேன்ப்பா, தேசத்துக்காக ஜெபிப்பேன்ப்பா, உபவாசம் பண்ணுவேன்ப்பா. எத்தனை அறிக்கை இல்ல? அதே மாதிரி நான் ஆண்டவர் பிள்ளையா, அவர் நல்லவர்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில அவர் நன்மையை செஞ்சிருக்காருப்பா. இந்த அறிக்கைய நம்ம செய்த அறிக்கை அத்தனையுமே நம்ம அதை உறுதியாய் பற்றி கொள்ள ஆவியானவர்ட்ட நம்ம பலன் கேட்கணும். அதை அப்படியே விட்டு விடக்கூடாது. என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தோம், என்னென்ன அறிக்கை செஞ்சிருக்கோம், அத்தனையும் நம்ம நிறைவேற்ற அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஆவியானவரோட உதவியோடு நம்ம செய்யணுங்க. சொல்லுவோம், அவர் நமக்குள் இருப்பதால் நான் அழியாமல் சிதையாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தாங்க நம்மள எல்லாரும் நிலைச்சு நிக்கிறோம். நம்ம குடும்பம் நிக்குது, நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய பலன் இருக்குது, உயிரோடு கூட இருக்கிறோம். முச்சடிக்குள் கர்த்தருடைய தூதனானவர் இருந்ததுனாலதான், ஏசு கிறிஸ்து தூதனானவர்னா ஏசு கிறிஸ்து இருந்ததுனாலதான் அந்த முச்சடி கருகல.
முச்சடி கருகல. அக்கினி சூளைக்குள் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இருந்ததுனாலதான் அவர்கள் யாரும் அவங்களோட முடி கூட கருகல, அவங்களோட ட்ரெஸ் கூட ஸ்மெல் கூட வரல. சிங்க கெபிக்குள் தூதனானவர் இருந்ததுனாலதான் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தல. சொல்லுங்க, எனக்குள் எனக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பதால் ஒரு சேதமும் எந்த பிசாசும் என்னை தொட முடியாது. சொல்லுங்களேன், அறிக்கை செய்யுங்க. உங்க வாய் அறிக்கை செய்ய செய்ய உங்க காதுகள் கேட்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவி ஆத்துமாவும் புஷ்டியாய் இந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற வரைக்கும் சோர்வு வரக்கூடாது. இந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். அவர் என் இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதால், எனக்குள் இருப்பதால் என் குடும்பத்தில் இருப்பதால் நாங்கள் நிலை நிற்கிறோம். நாங்கள் உயிரோடு கூட இருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து சுகித்திருப்போம். என் தேவன் எனக்குள் இருப்பதால் என் பிள்ளைகளின் வாழ்வை நான் பார்த்துட்டு தான் என் தகப்பனிடத்துல போவேன். என் இயேசு எனக்குள்ள இருப்பதனால அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவர் எனக்குள் இருப்பதால் நான் வாழ்ந்து என் தேவனுக்காய் சாட்சியாய் நிலை நிற்பேன். எனக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தவறாமல் ஒரு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். அவர் எனக்குள் இருப்பதால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் எனக்குள் இருப்பதால் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். அவர் எனக்குள் இருப்பதால் எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா பலவீனத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து பலப்படுத்தி என்னை வழி நடத்தி என்னை பரலோகத்துல சேர்க்கும் வரை அவர் என் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பேற்பட்ட ஒரு அறிக்கையை நம்ம செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் கிருபாசனத்தண்டை தைரியம், அந்த 3 வசனங்கள்லயே இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முதல் 2 வசனம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரதான ஆசாரியராய் நமக்கு பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பரிந்து பேசி கொண்டு இருப்பதனாலதான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்துல நமக்காக அவர் ரத்தம் பேசி கொண்டு இருப்பதனாலதான் நம்ம உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை மறக்காம, அவர் இருக்கிறார், அதனால நான் இருக்கிறேன். அவர் இருப்பதால் நான் இருக்கிறேன். நான் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாய் நன்றாக இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே பரலோகத்துல கிருபாசனத்தண்டை சேரும் பொழுது இந்த வார்த்தை நிச்சயமாய் நம்ம நினைவு கூறுவோம். ஆமென். இதை முடிந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி இந்த வசனங்களை நம்ம அனுதினம் சொல்ல சொல்ல மகா பிரதான ஆசாரியர் நமக்காய் இன்னும் பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். நம்ம பலசாலிகளாய் இந்த உலகத்துல பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். அறிக்கை செய்வோமா? பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் உள்ளம் நுழைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன்.
என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதை யாருக்கு செய்வோமா? ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நான் எதற்கும் பயப்படேன். நான் எதற்கும் அஞ்சிடேன். நான் எதற்கும் பயப்படேன். ஆமென், 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 ஆமென். அப்பா நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்குள் இருப்பதினால், நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதனால் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட போவதில்லை, எதை குறித்தும் கலங்க போவதில்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதுவும் மகா பிரதான ஆசாரியராய், மகா பிரதான ஆசாரியராய் நீர் எங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா. அப்பா பாவம் இல்லாதவராய் இருக்கிற மகா பிரதான ஆசாரியராய் எங்களுக்காக உம்முடைய ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருப்பதனால நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டை நாங்கள் சேருவோம். இந்த அறிக்கையை நாங்கள் ஆண்டவரே அப்பா இறுதி வரை, நாங்கள் சாகும் வரை, இல்ல உங்களுடைய வருகை வரை நாங்கள் அறிக்கை பண்ணி கொண்டே இருப்போம், அறிக்கை பண்ணி கொண்டே இருப்போம். எங்களுக்காக அவர் இருக்கிறார், எங்களுக்காக மகா பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எங்களுக்காக அவர் ஜீவிக்கிறார், எங்களுக்காக அவர் வாழ்கிறார், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம்ப்பா. அறிக்கையில உறுதியாயிருப்போம். ஹalleluya. பேர்பட்ட கிருபை கத்திருந்த காலை வேளையில எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆராதனை கத்தர் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. ஆண்டவரே வேதம் வாசிக்கும் பொழுதும் அற்புதமாய் சங்கீத பகுதிகளை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சீங்கப்பா. நீதிமொழிகளை தொடங்குவதற்கு கர்த்தர் கிருபை தந்த அப்பா உம்முடைய அளவற்ற தயவிற்காய் நன்றி. நற்கிரைகளை எங்களில் தொடங்கினவர் அப்பா, அது எங்கள் மூலமாய் நிச்சயமாய் நிறைவேற்றிய முடிப்பீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஜெபிக்க வைத்தீங்க. நன்றி. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தினதற்காய், உற்சாகப்படுத்தினதற்காய், அன்றைக்கு சீஷர்களை உற்சாகப்படுத்தின தேவன் இன்னைக்கு எங்க கூடயே இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வருவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. என் அப்பா எப்படிப்பட்டவர், என் தகப்பன் இருக்கிறார், என் ஏசப்பாட்டு சொல்லிடுவேன். இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு என் தேவனுக்காய் நம்ம எழும்பி பிரகாசிக்க எதை குறித்தும் பயப்படாதபடி, சாத்தான் கொண்டு வர பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதபடி, அவனை பார்த்து நம்ம பேசுவோம், சொல்லுவோம். கர்த்தருக்குள்ள நம்ம ஜெயம் எடுப்போம். கிறிஸ்துவுக்கென்று கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணினால, வாயினால, காதினால ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்து நம்ம ஆத்துமா எப்பொழுதும் புஷ்டியா இருக்க ஆவியான நம்மளுக்கு உதவி செய்வாராக. அப்ப எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் லார்ட்.